கான்செப்டே இல்லாமல் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சேவை பண்ணணும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் இதில் இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் அவங்க எல்லாமே கவர்மெண்ட் குவார்டர்ஸில் தான் 3 தலைமுறைக்கு அங்கே தங்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். அந்த 3 தலைமுறையில் முதல் தலைமுறை மட்டும் தான் இந்த எலெக்ஷனில் போட்டியிட முடியும். அடுத்து இருக்கவங்க போட்டியிடணும் அப்படின்னா அவங்க திருப்பி சேவை பண்ணணும். இந்த முதல் தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க என்னென்ன சேவைகள் பண்ணாங்களோ அந்த மாதிரி அவங்களும் திருப்பி ஒரு 3 வருஷம் சேவை பண்ணாதான் அவங்களால ஒரு கண்டஸ்டன்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண மதிப்பு அவங்களுக்கு நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு வேணுமான ஃபெசிலிட்டிஸை கவர்மெண்ட்டே பண்ணி கொடுக்கும். அவங்க சொத்து சேர்க்க முடியாது. அவங்களும் அவங்க பிளட் ரிலேஷன்ஸ் யாருமே சொத்து சேர்த்துக்க முடியாது. ஆஃப்டர் 3 ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா இப்போ கவர்மெண்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பிஎஃப் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 3 ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு அரசாங்க சார்பாக ஒரு நிலமோ ஒரு வீடோ சின்னதாக கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதுவும் கொடுத்தா கொடுக்குறோம், கொடுக்காட்டி இல்லை. இவ்வளோதான் விஷயம். இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கவங்க தான் அரசாங்கத்துக்கு சேவை பண்ணணும், இப்போ அரசியல்வாதியை நாங்கள் வரணும் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கவங்க வரலாம்.